சின்னம்மை நோய் தடுப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் சின்னம்மை மிகவும் எளிதில் பரவும் வைரஸ் தொற்று எனவும், லேசான காய்ச்சல், சோர்வு, தளர்ச்சி, பசியின்மை ஆகியவை இதன் தொடக்க அறிகுறிகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்க கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும், இருமல் அல்லது தும்மலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொப்புளங்கள் காய்ந்து விழும் வரை பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோரின் உடைகள் உள்ளிட்டவற்றை கிருமிநாசினி கொண்டோ சுடு தண்ணீரிலோ சுத்தம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் அறிகுறிகள் தோன்றினால் மருத்துவமனைக்கு செல்லுமாறும் கூறப்பட்டுள்ளது. TNPSC Group 2 மற்றும் 2A பதவிகளுக்கான முதன்மை தேர்வு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஹால் டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அன்றைய தினம் காலை பொது அறிவு தேர்வும் பிற்பகல் தமிழ் தகுதி தேர்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் TNPSCயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தங்கள் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வெங்கட ஸ்ரீபிரியா தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் தீக்கடை மீது பெட்ரோல் குண்டு வீசி பொதுமக்களை சரமாரியாக தாக்கியதில் வடமாநில தொழிலாளி உட்பட 2 பலியாகினர். 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் மோட்டார் சைக்கிள்களில் வந்து இந்த தாக்குதலை நடத்தியதுடன் தப்பியோடும் வழியில் கடம்பூடு வாழ்வு கிராமத்திலும் புகுந்து பொதுமக்களை வெட்டியதில் மொத்தம் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஒருவர் இந்திரா காலனியைச் சேர்ந்த ஜான் மார்க் என்பதும் மற்றொருவர் வடமாநில தொழிலாளி என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பொது மன்னிப்பு கோரினார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஏற்பாடு செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்து முன்னணி அமைப்புக்கும் இதர மதத்தினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானதாகவும், அந்த சூழலை கருத்தில் கொண்டுதான் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க நினைக்கவில்லை என தெரிவித்த மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பொது மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். அடுத்த கார்த்திகை தீபம் வருவதற்கு முன் உரிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். நீதிமன்றம் கூறும் 5 நபர்களை கோயில் மலை உச்சிக்கு சென்று பூஜை செய்ய அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி அவ்வாறு அனுமதித்தால் இந்த வழக்கையும் முடித்து வைப்பதாக தெரிவித்தார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய முடிவெடுத்து தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை புதன்கிழமைக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தமிழ்நாட்டில் வரும் 6ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் எனவும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் திருப்பட்டினத்தில் புகழ்பெற்ற ஜடாயுபுரீஸ்வரர் ஆலய மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான ஜடாயு ராவணன் யுத்தம் விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வை காண காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி நகராட்சி குப்பை கிடங்கில் 2வது நாளாக தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் நேரில் வந்து தீயணைப்பு பணிகளை முடுக்கிவிட்டார். 3 தீயணைப்பு வாகனங்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தின. தீ விபத்து காரணமாக கள்ளக்குறிச்சி சென்னை சாலையில் கடும் புகைமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குன்னாரம்பட்டி மந்தை பகவதி அம்மன் கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் ஊரணையிலிருந்து அம்மன் கரகமாக தேருக்கு கொண்டு வரப்பட்டு மேளதாளங்கள் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் முத்தமபாளையம் அருகே வெள்ளக்கரடு பகுதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் இயங்கும் டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்யக்கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆனமலையான்பட்டி எரசை அருகே இயங்கும் டாஸ்மாக் மதுபான கடையை உடனடியாக இடமாற்ற வலியுறுத்தி
முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்த கோரிக்கை மனு ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோயில் தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாசி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு உப்பு மிளகு தூவி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். சென்னை காசிமேடு கடும்பாடி சின்னம்மன் கோயில் மாசி மாத தெப்பத் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கடும்பாடி சின்னம்மன் எழுந்தருளினார். பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டை தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்ற கடும்பாடி சின்னம்மன் கடலில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழகத்தில் உள்ள 35,000 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2027ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியது. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களையும் வழங்கினார். வரும் ஜூன் மாதம் வரை நடைபெறவுள்ள இந்த சேர்க்கை முகாமில் 5 லட்சம் மாணவர்களை சேர்த்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கின் தீர்ப்பு வரும் 23ஆம் தேதி வெளியாகும் என்று மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சிபிஐ விசாரித்து வரும் இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. தற்போது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் 23ஆம் தேதி தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு காவல்துறையினர் அழைத்து சென்று தாக்கியதில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் உயிரிழந்திருந்தனர். தமிழகத்தில் நடப்பு சீசனுக்கான நெல் கொள்முதல் 31 லட்சம் டன் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி இதுவரை 3,66,000 விவசாயிகளிடமிருந்து 31,10,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 7,400 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் மகாமக குளத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி மகா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. கங்கை நதி ஆரத்தி போலவே சிவவாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற இந்த வழிபாட்டில் குளத்தின் 4 கரைகளிலும் திரண்டிருந்த ஏராளமான பெண்கள் அகல் விளக்கேற்றி வழிபட்டனர். கடலூர் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தேவனாப்பட்டினம் கடற்கரையிலிருந்து திரும்பிய சாமி ஊர்வலத்தால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பனங்காட்டு பகுதியில் ஊர்வலத்தை விரைவாக செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்திய போது இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையினர் மேளத்தை பறித்ததால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் அரசு மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் ஊர்வலம் அமைதியாக அனுப்பி வைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அதனை தடுக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறிய அமைச்சர் ரகுபதிக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் கடும் கண்டனம் தெரிவித்தார். அமைச்சர் ரகுபதியை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சேர்க்க கோரிய மனுவை விசாரித்த நீதிபதி நீதிமன்ற உத்தரவை மாற்றும் அதிகாரம் உயர்மட்ட நீதிமன்றங்களுக்கு மட்டுமே உள்ள நிலையில் ஒரு மாநில அமைச்சர் அதற்கு எதிராக பொதுவெளியில் கருத்து தெரிவிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரின் நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு மனுவை தற்போது முடித்து வைத்த நீதிபதி தேவைப்பட்டால் மீண்டும் விசாரிக்க தயங்க மாட்டேன் என்று எச்சரித்தார். திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடித்து திரும்பிய ஆயிரக்கணக்கான பயணிகள் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வது வழக்கம். அதன்படி கிரிவலம் முடித்து சொந்த ஊர் திரும்புவதற்காக பக்தர்கள் விழுப்புரம் திருப்பதி செல்லும் ரயிலில் ஒருவரையொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலைய நுழைவாயில் பகுதியில் இருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. பேருந்து நிலைய நுழைவாயில் பகுதியில் நடைபாதை சாலையை ஆக்கிரமிப்பு செய்து சிலர் கடைகள் அமைத்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இந்நிலையில்
ஆத்தூர் நகராட்சி பணியாளர்கள் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடை வைத்திருந்த சிலர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகசாமி கோயில் மாசிமக தீர்த்தவாரியின் போது தர்கா சார்பில் பாரம்பரிய முறைப்படி சாமிக்கு பட்டாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பதிலுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்ட சர்க்கரை மற்றும் மாலைகளை தர்கா நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனர். பல தலைமுறைகளாக தொடரும் இந்த திருவிழா இந்து இஸ்லாமியர்களிடையே நிலவும் உன்னதமான மத நல்லிணக்கத்துக்கு சான்றாக அமைந்தது. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்லாவூர் நாராயணன், மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் மற்றும் மக்கள் விடுதலைக் கழக நிர்வாகிகள் திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளனர். வரும் தேர்தலில் தங்களுக்கு போட்டியிட உரிய வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் திமுக குழுவிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 70 விழுக்காடு மாவட்டங்களில் பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் காட்டுப்பன்றிகளால் கடும் சேதத்தை சந்திப்பதாக அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பாதிப்பு ஏற்படுத்தும் வனவிலங்கு பட்டியலில் உள்ள காட்டுப்பன்றியை கண்டவுடன் கொள்வதற்கு மத்திய அரசுக்கு விண்ணப்பித்து சிறப்பு அனுமதியை தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடப்பு சீசனுக்கான நெல் கொள்முதல் 31 லட்சம் டன் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி இதுவரை 3,66,000 விவசாயிகளிடமிருந்து 31,10,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 7,400 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. இதில் தஞ்சை, நாகை உள்ளிட்ட காவிரிப்படுகை மாவட்டங்களின் பங்கு மட்டும் 22 லட்சம் டன்னாக உள்ளது. சீசன் முடிவடைய இன்னும் 6 மாதங்கள் உள்ளதால் நெல் கொள்முதல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 400 ஆண்டுகள் பழமையான அரிய கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. வெங்கடாபுரம் கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த கல்வெட்டில் கொடுக்கன் மாசாத்தான் என்பவர் சொந்தமான குட்டை வெட்டி விவசாயம் செய்ததும் அதற்கு வரியாக நெல் வழங்க ஒப்புக்கொண்டதும் செதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதி குறுநில தலைவர்கள் சாட்சியாக கையெழுத்திட்டுள்ளனர். இதன் மூலம் மேட்டுப் பகுதிகளில் நீர் மேலாண்மை முறை நடைமுறையில் இருந்தது தெரியவந்துள்ளது. இறந்தவர்களுக்கு வரும் தபால் பார்சல்களை அவர்களது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கும் வகையில் விதிகளை திருத்துமாறு தபால் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மோகனா ராமசாமி என்பவர் இறந்து போன கணவருக்கு வரும் பார்சல்களை தபால் துறையினர் தன்னிடம் ஒப்படைப்பதில்லை என தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரவின் நகலை தபால் சேவை டிஜிபிக்கு அனுப்பி வைக்க கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலுக்கும் ஆணையிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அகழாய்வு பணிகளுக்கு ஒப்புதல் வழங்க மத்திய அரசு தயங்குவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கீழடி, ஆதிச்சநல்லூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு மேற்கொள்வதற்கான முன்மொழிவு கடந்த ஆண்டு ஜூலையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பரில் தொல்லியல் துறை தலைமை இயக்குநரின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்மொழிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் ஆனால் அகழாய்வுக்கான அனுமதி 8 மாதங்களாக நிலுவையில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். மீண்டும் அதற்காக கோரிக்கை விடுத்தும் அவை நிராகரிக்கப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலகட்டமே அகழாய்வுக்கு உகந்தது என சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் அதன் பிறகு மழைக்காலத்தில் கள ஆய்வு பாதிக்கப்படும் எனவும் இதனால் 2025-26 ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வீணாகும் எனவும் தெரிவித்துள்ளார். அகழாய்வுக்கு அனுமதி அளிப்பதில் பாஜக அரசாங்கம் எதற்காக அஞ்சுகிறது எனவும் முதல்வர் வினவியுள்ளார். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் வரும் தேர்தலில் 35 தொகுதிகளை கேட்பதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவுடனான ஆலோசனையில் பாஜகவுக்கான இடங்கள் மட்டுமல்லாமல் அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் வழங்குவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ராஜ்யசபா சீட் வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் தெரிவிக்குமாறு காங்கிரசுக்கு திமுக கெடு விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாட்டின் அடிப்படையில் காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் திமுக ஒதுக்கியுள்ளதாகவும் அதில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே போட்டியிட உள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த சூழலில் காங்கிரசுக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க முன்வந்த நிலையில் அதனை ஏற்காமல் தவிகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் ராஜ்யசபா சீட் வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் தெரிவிக்க காங்கிரசுக்கு திமுக கெடு விதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜ்யசபா தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 5ஆம் தேதி கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் இறுதி முடிவை எடுப்பார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ஸ்டாலின் ராகுல் காந்தி இடையே நல்ல உறவு இருப்பதாகவும் யார் என்ன பேசினாலும் அவர்கள் இருவரும் ஒரே போனில் அனைத்தையும் முடித்து விடுவார்கள் எனவும் கூறியுள்ளார். அதேபோல் நமக்கு இடையில் இருக்கும் பிரச்சனைகளை எப்போது வேண்டுமானாலும் தீர்த்துக் கொள்ள முடியும், ஆனால் பாஜகவின் நாட்டுக்கான அச்சுறுத்தலை முதலில் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். எந்த காலத்துல இல்லாம இந்த காலம் காங்கிரஸ் ரொம்ப டிமாண்ட் வைக்கிறாங்க, பவர் ஷேரிங் கேட்கறாங்க. எப்படி திமுக தலைமை இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து தலைவர்கள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய நேஷனல் லீடர், நம்முடைய மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸ் உண்டு. என்றைக்குமே யார் என்ன வேணால் நீங்கள் பேசிட்டு போங்க நீங்கள், ஆனால் அவங்க 2 பேரும் ஒரு ஃபோன் காலில் அதை முடிச்சிருவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். சரி, ஜனநாயக நாடு, நம்ம எதையுமே வந்து யாரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விருப்பங்கள் இருக்கும், ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கும். பட் அதை முடிவு செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 லீடர்ஸ். தமிழக அரசியல் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி இன்டாக்டாக வச்சுட்டு இத்தனை ஆண்டு காலம் கொண்டு போவது சாதாரண விஷயம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கொள்கை ரீதியாக நம்ம ஒன்று சேரணும். இப்பயும் நாங்கள் சொல்கிறோமே, எல்லாரும் எங்ககிட்ட வாங்க, எல்லாரும் ஒன்றா வாங்க, ஒன்று சேர்ந்து நம்ம போராடுவோம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம எப்போ வேணால் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் நம்ம நாட்டுக்கான பிரச்சனைக்கான ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியது அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக ஓரணியில் தமிழ்நாடு, நீங்கள் ஆல்மோஸ்ட் என்னைக்கு அண்ணன் OPS சேர்ந்தாரோ ஓரணியில் தமிழ்நாடாகவே இன்றைக்கி அது மாறிடுச்சு. அப்படியாகத்தான் தன்னை பார்த்து பயப்பட வேண்டாம் என பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை பார்த்து கூற வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சென்னையில் இஸ்லாமியர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், பயப்பட வேண்டாம் என தங்களிடம் கூறக்கூடாது என்றும் மிரட்டி கூட்டணி வைத்துள்ள கட்சிகளை பார்த்து கூற வேண்டும் என்றும் கூறினார். நான் சில நாட்களுக்கு முன்பு இளைஞரணியுடைய மாநாட்டில் பேசும்போது சொன்னேன், எங்களை எல்லாம் அதிமுக மாதிரி நினைச்சிட்டு மிரட்ட பாக்குறீங்க, CBI, ED, IT வச்சு மிரட்ட பாக்குறீங்க. நீங்க ED இல்ல, மோடியை பார்த்தும் திமுக கூட்டம் பயப்படாது அப்படின்னு பேசியிருந்தேன். நேற்று அதை குறிப்பிட்டு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் பேசுறார், என்னை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், பயப்படத்தக்க ஆள் நான் கிடையாது அப்படின்னு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் நேற்று கூட்டத்தில் பேசினார். நான் சொல்வதெல்லாம் எங்களுக்கு இந்த பதிலை சொல்ல தேவையில்லை. ஒன்றிய பிரதமர் அவர்களே, உங்களுடைய கூட்டத்தில் உங்களை திரும்பி உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார், அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க சொல்லுங்க, பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி மேல கேஸ் இருக்கு, அதை பார்த்து பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. மிசா சட்டம் கொண்டுவரப்பட்ட பிறகு இந்திரா காந்தி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொண்டதால் தான் திமுக காங்கிரசுடன் கூட்டணி வைத்ததாக திமுக MP R. ராசா தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மிசா காலகட்டத்தில் திமுகவுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்பதை காங்கிரஸ் புதிய நிர்வாகிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இந்த தவறுக்கெல்லாம் இந்திரா காந்தி நேரடியாக பொறுப்பேற்க முடியாது. அவர் கொண்டு வந்த சட்டத்தின் பெயரால் இங்கே இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி செய்தார். இந்த கொடுமையை எல்லாம் செய்த நேரத்தில் மீண்டும் எங்களோடு கூட்டணியை வைத்து இதே கடற்கரையில் வந்து நடந்த தவறுகளுக்கெல்லாம் மனம் திறந்த பகிரங்கமான மன்னிப்பை கேட்டார். ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது அப்போது. ஆனால் அந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்ததை ஒப்புக்கொண்டு நாடாளுமன்றத்தில் நடந்ததற்காக நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் அப்படி நடக்காது என்று ஜனநாயக ரீதியாக தன்னுடைய வாக்குமூலத்தை ஒப்புவித்த தலைவிதான் இந்திரா காந்தி. அதிமுகவிடம் மாநிலங்களவை இடம் வேண்டும் என பாஜக கோரிக்கை வைக்கவில்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலில் கிரிவலம் சென்ற அவர் முன்னதாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது O. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததால் தென் மாவட்டங்களில் NDA கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார்.
பாஜக எவ்வளோ ஒதுக்கீட்டுக்கு சார் செய்ய போகிறாங்க மாநிலத்தில் அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு எப்படின்னு ஒரு 2-3 நாளில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம மாநிலங்களில் இடம் கேட்குறோம் அது அப்படி அவங்க தென் மாவட்டத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய செல்வாக்கு இருக்குது. அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு, கட்சி செல்வாக்கு இருக்குது. புதிய கட்சி தொடங்கிய சசிகலா 3 நாட்களுக்குள் அதன் பெயரை அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் 24ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குவதாக அறிவித்த சசிகலா கொடியையும் அறிமுகம் செய்தார். இதனையடுத்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரும் சசிகலா கட்சியின் கொடியை தமிழ்நாடு முழுவதும் நட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அதன் பின்னர் அடுத்த 3 நாட்களுக்குள் கட்சியின் பெயரை அறிவிக்க சசிகலா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.